எல்லாருக்கும் வணக்கங்க. நான் சத்யா மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் சாரி ரப்பர். இன்னைக்கு என்னோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, சிங்கிள் ப்ளீட்ஸ் விட்டு எப்படி சாரி கட்டலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி காமிக்க போறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த ஒன் சைட் ப்ளீட்ஸ் விட்டதுக்கு அப்புறம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், கரெக்டா அதை புடிச்சுக்கிறது, அதை கரெக்டா கட்டிட்டு கொண்டு போறது அதெல்லாம் தெரியாது. உங்களுக்கு அதை தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோல சொல்லி தர போறேன். சாரி வந்து நான் எந்த அயனிங் மிஷினும் யூஸ் பண்ணாம நீங்களே வீட்டுல எப்படி கட்டலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியா சொல்லி தர போறேங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்ப இந்த சாரி தாங்க கட்டி காமிக்க போறேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து எப்படி சொல்லுறேன்னு காமிக்கிறேன் பாருங்க. நம்ம வந்து எப்பயுமே நம்மளே கட்டிக்கிட்டாலும் சரி, யாருக்காவது கட்டி விட்டாலும் சரி, இந்த வலது கால் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல இந்த பெருவிரல் கிட்ட இருந்தா சாரி சொருகணும். சொருகும் போது அதே மாதிரி உள்ள சுருட்டி வச்சிடக்கூடாது, இப்படி மடிச்ச மாதிரி தான் சொருகணும். நிறைய பேர் சாரி எப்படி சுருட்டி வச்ச மாதிரி சொருகிடுவாங்க, நான் அப்படி சொருகக்கூடாது. அப்படி நான் பாருங்க ரவுண்டா சுத்திட்டு வரேன். ஃப்ளோர் வந்து டச் ஆகணும் சாரி. கொஞ்சம் மேலே கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு அது முக்காக்கால கட்டின மாதிரி இருக்கும். எப்பயுமே அந்த ஃப்ளோர்ல வந்து சாரி டச்சா இருக்கணும். நீங்க ஹீல்ஸ் ஏதாவது போடுறீங்க, செப்பல் போடுறீங்க அப்படின்னா செப்பல் போட்டே கூட கட்டிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் கட்டுறீங்கன்னா பாருங்க, நான் இது வரைக்கும் அதே மாதிரி சொருகிட்டு வந்துட்டேன். இப்போ சிங்கிள் பிளேஸ் விடுறதுக்கு உங்களுக்கு நான் அளவு சொல்றேன், பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சுத்து கொண்டு வந்துட்டு, இப்போ வந்து நீங்க சிங்கிள் பிளேட்ஸ் விடும் போது எப்பயுமே நம்மளோட கையோட அளவு இருக்கும் இல்லைங்களா, இந்த மாதிரி இந்த கையோட அளவு இந்த அளவு வச்சுட்டு நீங்க பின் பண்ணா கரெக்டா இருக்கும். இல்ல அதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இங்க பாருங்க, இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இந்த இடம் வந்து உங்களுக்கு இந்த முட்டி வரைக்கும் தான் இருக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் பிளேட்ஸ் வந்து இங்க முட்டி வரைக்கும் தான் இருக்கணும். இந்த லாஸ்டா இருக்கிறதா இப்படி நல்லா தொடுற மாதிரி இருக்கணும். அப்பதான் நம்ம இப்படி சாரி ஃப்ரண்ட்ல எடுத்து பிடிக்கும் போது அளவு கரெக்டா இருக்கும். இது நல்லா பாத்துக்கோங்க. அந்த லாஸ்ட்ல இருக்கிறது தான் ஃப்ளோர்ல தொடுற மாதிரி இருக்கு, இது வந்து முட்டி அளவு தான் இருக்கு. இப்படி வச்சுதான் நம்ம பின் பண்ண போறோம். இங்க இப்ப பாருங்க, நான் சிங்கிள் பிளீட்ஸ் எடுத்து இங்க ஒரு பின் பண்ணிருக்கேன். பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை சும்மா நான் இப்போதைக்கு கை மேல போட்டு வைக்கிறேன் அந்த சாரிய. அவங்களுக்கு இதுவே பின் பண்ணணும் லாஸ்ட்ல, அதனால சும்மா இப்போதைக்கு கை மேல போட்டு வச்சுட்டு இந்த பிளீட்ஸ் எடுத்து வந்து நான் பின் குத்த போறேன். இப்போ நார்மலா நம்ம சாரி குத்துற மாதிரிதான். இதை எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல வச்சு பின் குத்த போறோம். இப்போ பாருங்க, இங்கதான் நான் பின் குத்த போறேன். எப்பயுமே கட்டோட சேர்த்து பின் குத்திடணும், நீங்க சாரிக்கு மட்டும் குத்திடாதீங்க. குத்திட்டு சும்மா இந்த இடத்துல இப்ப நம்ம டைட்டா எடுத்துட்டு வந்தோம்னா ஒரு 2-3 மடிப்பு இப்படி வரும் பாத்தீங்களா. இந்த சாரி வந்து ரொம்ப சாஃப்டான சாரி, அதனால நமக்கு எத்தனை பிளீட்ஸ் வேணுமோ அதை அப்படியே எடுத்துக்கலாம். நான் சும்மா இப்படி ஒரு 4-5 பிளீட்ஸ் மட்டும் எடுத்துட்டு இங்க ஒரு பின் பண்ண போறேன். இப்போ இங்க ஒரு பின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எப்பவும் போலதான் நம்ம சாரி இந்த ஃப்ரண்ட்ல பிளீட்ஸ் எடுப்போம் இல்லைங்களா, அந்த பிளீட்ஸ் எடுக்கணும். பிளீட்ஸ் வந்து எப்பவுமே கொஞ்சம் சின்னதாவே எடுத்துக்கோங்க. பெரிய பெரிய பிளீட்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியா தான் பிளீட்ஸ் வரும், நல்லா இருக்காது ஃப்ரண்ட்ல பார்க்க. அதனால கொஞ்சம் சின்ன சின்னதா எடுத்தீங்கன்னா அழகா இருக்கும். இந்த சாரி கொஞ்சம் பெரிய சாரி, அதனால நிறைய பிளீட்ஸ் வருது. ஒரு சில சாரீஸ்ல கம்மியா தான் வரும். அந்த மாதிரி வந்தா நீங்க பிளீட்ஸ் ரொம்ப குட்டி குட்டியா எடுத்தா கரெக்டா வரும். இப்ப பாத்தீங்கன்னா நான் பிளீட்ஸ் எப்படி அடிக்கிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். பாருங்க, நல்லா இப்படி வந்து எப்பவுமே இந்த மாதிரி 1 by 1 வச்சு நீங்க பின் பண்ணி சொருகுனீங்கன்னா தான் அது அழகா இருக்கும். அதனால இப்படிதான் நான் பின் பண்ணிட்டு சொருக போறேன். பின் பண்ணிட்டு இதை எடுத்துட்டு வந்து நம்ம சொருக போறோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த பிளீட்ஸ் அவங்க கிட்ட கொடுத்துருக்கேன் பிடிக்க சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்படி கரெக்டா அடுக்கி வச்சுட்டு கீழே வரைக்கும் எடுத்துட்டு வந்து நம்ம அந்த பிளீட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும்.
நான் அயனிங் மிஷின்ல எதுவும் யூஸ் பண்ணலன்னு சொன்னேன் உங்ககிட்ட. நான் வந்து இந்த நகத்துல கீழே மட்டும் இந்த பார்டர் பாருங்க இப்படி இழுத்து விடுறேன் லைட்டா. அந்த மாதிரி பண்ணீங்கனாலே உங்களுக்கு கரெக்டா நின்றுக்கும். ஏன்னா எல்லாத்தையுமே அயனிங் மிஷின் இருக்காது இல்லைங்களா. அயனிங் மிஷின் இல்லாதவங்க வந்து நீங்க இந்த மாதிரி நம்ம நகத்தை வச்சு அந்த ஃப்ளீட்ஸை லைட்டா இப்படி கீறி விடுவோம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி லைட்டா இப்படி பண்ணி விட்டீங்கனாலே போதும். எல்லா ஃப்ளீட்ஸையுமே நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ பார்க்கும்போது தெரியும். ஏன்னா இப்படி ஒரு வாட்டி இப்படி மடிச்சு விட்டு விட்டீங்கன்னா கரெக்டாக நிற்கும். பார்த்தீங்களா எப்படி நிற்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க. இன்னொன்று என்னன்னா, சிங்கிள் ஃப்ளீட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சென்டர் ஃப்ளீட்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்னு கிடையாது. ஓரளவுக்கு நின்னாலே நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளீட்ஸை ஃபுல்லாக நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த ஃப்ளீட்ஸ் வந்து நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி சொருகிக்கலாங்க. இந்த ஃப்ளீட்ஸுமே அந்த ஃப்ளோர் டச் ஆகுற மாதிரி வச்சுட்டு நம்ம சொருகிக்கலாம். கரெக்டா இருக்கு பாருங்க. இப்ப நான் சும்மா இங்க ஒரு பின் மட்டும் போட்டு வைக்கிறேன். லாஸ்டா நம்ம இன்ஸ்கர்ட்டோட சேர்த்து அந்த பின் குத்திக்கலாம். நான் சும்மா இங்க ஒரு செக்யூரிட்டிக்காக பின் போட்டு வைக்கிறேன். போட்டாச்சு. அதுக்கப்புறமா இந்த சைட்ல வந்து நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா சாரி இருக்கும். இந்த சாரி நம்ம பின் பண்ணோம் இல்லைங்களா, அதை உள்ள கை விட்டுட்டு அந்த சுருக்கெல்லாம் எல்லாமே அப்படியே எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டாலே அது அங்கே கரெக்டாக நின்றுக்கும். அதுக்கப்புறம் இந்த சைட்ல வந்து நம்ம இந்த எக்ஸ்ட்ரா இருக்க சாரி ஃபுல்லாக சொருகணும். சும்மா இதை லைட்டா எடுத்துட்டு வந்து இந்த பின்னாடி சொருகிடணும். எப்பயுமே இந்த கால் சைடு சொருகிட்டீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் குண்டா தெரியும். அதனால பின்னாடி சொருகணும். சொருகியாச்சு. இப்ப பாருங்க சைட்லயுமே அழகா வந்துருச்சு சாரி. அதே மாதிரி இப்போ இந்த சாரி நம்ம ஃப்ரண்ட் வந்து எல்லாமே ஃபுல்லா கரெக்ட் பண்ணியாச்சுங்க. இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இந்த ஃபிளீட்ஸ் வர மாதிரி மடிச்சு மடிச்சு வச்சுக்கணும். ஏன்னா இதை நீங்க அப்படியே வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது கசகசன்னு இருக்கும். அதனால ஹேண்டில் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதை வந்து இப்படி ஒரு சின்ன சின்ன ஃபிளீட்ஸா எடுத்துட்டு வந்து ரொம்ப பெருசு பெருசா எடுத்துடாதீங்க, கொஞ்சம் சின்ன சின்னதாவே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு வந்து உள்ள வச்சு நம்ம பின் பண்ண போறோம். இதை எடுத்துட்டு வந்து பாருங்க இப்படி உள் சைடா ஒரு பின் பண்ணிக்கலாம். நான் சும்மா இந்த ஃபிளீட்ஸை மட்டும் உள் சைடா ஒரு பின் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இங்க பாருங்க சும்மா மடிச்சு அதை நான் ஒரு பின் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறமா இந்த ஃபிளீட்ஸை அவங்க கையில இப்படி போட்டு இப்படி பிடிச்சிக்கலாம். அவங்க பாத்தீங்களா எவ்வளவு நீட்டா இருக்குன்னு சொல்லிட்டு சாரி இப்படி போட்டுட்டு ஃப்ரண்ட்ல நம்ம முன்னாடி இப்படி பிடிச்சிக்கிட்டாலும் பாருங்க இவ்வளவு நீட்டா அழகா இருக்கும். எங்கேயுமே ஒரு கசகசப்பா தெரியாது. அதே மாதிரி ஃப்ரண்ட்டுமே நம்ம வந்து ரொம்ப மேல தூக்கி இது வந்து பின் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் இந்த சாரியில இப்படி வர மாதிரி வச்சு பின் பண்ணா கரெக்டா இருக்கும். இந்த அளவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப லென்த்தா இருந்தா இது நல்லா இருக்காது. நமக்கு இங்க பிடிக்கிற அளவு இருந்தா போதும். சில பேர் பிடிச்சுப்பாங்க, சில பேர் அப்படியே கூட விட்டுருவாங்க. விட்டுட்டாலுமே பாருங்களேன் உங்களுக்கு இது அழகா இருக்கும். இந்த மாதிரி நீங்க விட்டுட்டு இப்படி விட்டு ஹேண்டில் பண்ணிக்கலாம். இப்படி விடும்போது உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளோர் அளவு தான் இருக்கணும் இந்த ஃபிளீட்ஸ். இல்ல இதை விட கொஞ்சம் இதான் சாரி டிராப்பிங் முடிஞ்சிருச்சு, ஃபினிஷிங் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது ஹேண்டில் பண்ண உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க.
நான் சொல்ற மெத்தட்ல கட்டி பாருங்க. இப்போ சாரி டிராப்பிங் வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனல்ல இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குங்க. மேக்கப் சம்பந்தமா இருக்கட்டும், இல்ல ஒரு டிப்ஸ், உங்களுக்கு ஸ்கின் கேர், ஹேர் கேர், அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். சேனல்ல போய் இருக்கிற எல்லா வீடியோவும் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கான ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதோட ஒரு நல்ல வீடியோல மீட் பண்றேங்க. வணக்கம்.